நண்பர்களே, பொதுவாக என்னையை நீங்கள் திட்ட தான் போகிறீங்க. இப்படி தான் திட்டிகிட்டே இருக்கீங்க. அது உண்மை. பொதுவாக உங்கள் வாயினால் எத்தனை பேர்த்த திட்டிகிட்டு இருந்தீங்களோ, இன்னும் எத்தனை பேர்த்த திட்ட காத்திருக்கீங்களோ, அது எனக்கு தெரியாது. இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். பாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி. இன்றைக்கி சனி பகவான் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். சனி பகவானோட வேலைகள் என்ன? அவங்க செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி இந்த பூமியில் இறப்புக்கு முன்னாடி தண்டனை கொடுக்குறவர் தான் சனி பகவான். தெய்வத்தோட பிடியிலேருந்து தப்பிச்சிடலாம். சனி பகவானோட கையில் பிடியிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன், எந்தெந்த ராசிக்கு கெட்ட பலன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பொதுவாக நான் சிம்ம ராசி, மகாம் நட்சத்திரம், விருச்சக லக்னம், சூரிய பகவானோட ராசி. சூரிய பகவானை சுற்றி தான் 9 கோள்களும் வருது. சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. சனி பகவானோட அப்பா தான் சூரிய பகவான். சனி பகவானோட கூட பிறந்த அண்ணன் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் நீதிக்காரகர் அப்படிம்பாங்க. சனி பகவானோட அப்பா சூரிய பகவான். ஓகே, வயசு பெருசா அனுபவம் பெருசா? கண்டிப்பாக அனுபவம் தான் பெருசு நண்பர்களே. சனி பகவானோட கூட பிறந்த அண்ணன் யார்? இவங்க 2 பேரும் நீதி தவறாத மனிதர்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த கமெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு 100க்கு 100% நான் கார்ட்டு கொடுப்பேன். இது உண்மை. நன்றி. சனி பகவானோட கூட பிறந்த அண்ணன் யார்? சனி பகவானோட அப்பா சூரிய பகவான். ஓகே, சனி பகவானோட கூட பிறந்த அண்ணன் யார்? சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஏன் பிடிக்காது? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும்.